உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம எதை தொட்டாலும் குறுக்க வந்து கட்டைய போட்டு காரியத்தை கெடுத்துட்டு இருந்த டிக்கெட் காலி ஆயிடுச்சு. அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. யாரம்மா சொல்றீங்க? மீனாட்சியா சொல்றீங்க? ஆமா, எப்ப பாரு அந்த தீபாவுக்கே சப்போர்ட்டா இருந்துகிட்டு நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே இருந்தால அது பொறுத்துக்க முடியாம தான் கடவுளே இன்னைக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. வீட்டை விட்டு போனவள தீபா தான் கூட்டிட்டு வந்து அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கா. அவுட் ஹவுஸ்ல அவளை விட்டு வைக்க கூடாதுமா. அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடி போடி. மீனாட்சிய பொறுத்த வரைக்கும் இப்ப அவ பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி. அவளை பத்தி யோசிச்சு நீ உன் நேரத்தை வீணாக்காத. ஆனந்த பத்தி மட்டும் யோசி. நீயும் நானும் எதுக்காக இங்க தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? சொத்தை பிரிக்கணுங்கிறதுக்காக தான். அதே வேலையை இப்ப ஆனந்தும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நாம ஆனந்துக்கு சப்போர்ட் பண்ணி அபிராமிக்கு நெருக்கடியை கொடுத்தா வேற வழி இல்லாம அபிராமி சொத்தை பிரிக்க சம்மதிச்சிருவா. தப்பு கணக்கு போடாதீங்கம்மா. அப்படியெல்லாம் என் மாமியார் சம்மதிக்கிற ஆளே இல்ல. ஏண்டி சம்மதிக்க மாட்டா? சொத்துக்கு பாத்தியப்பட்ட 3 பேர்ல 2 பேரு கூட்டு சேர்ந்து பிரிச்சே ஆகணும்னு போர்க்கொடி தூக்குனா பிரிச்சுதான் ஆகணும். மெஜாரிட்டிக்கு தான் சட்டமே சப்போர்ட் பண்ணுண்டி. சொத்தை பிரிக்கிற விஷயத்துல ஆனந்த சும்மா இருந்தாலும் அந்த ரியா சும்மா இருக்க மாட்டா. உன்னையும் என்னையும் பத்தி சொல்ல தேவையே இல்ல. அபிராமியால சமாளிக்கவே முடியாது. தலையில அடிச்சுக்கிட்டு சொத்தை பிரிச்சே கொடுத்துருவா. அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறது எப்படின்னு உனக்கு நான் சொல்லி தரேன். நம்பிக்கையோட இரு. ரொம்ப சீக்கிரத்திலேயே உன்னை இந்த வீட்டு மகாராணி ஆக்கி காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. இங்க ஆனந்த்ங்கிறது யாரு? சம்பந்தி அம்மாவோட மூத்த பையன் தான் ஆனந்த். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? அவர் இப்ப எங்க இருக்காரு? இதோ இங்கதான் இருக்காரு. இத பாருங்க, இவர்தான் ஆனந்த். பெரிய மாப்பிள்ள, உங்களை தானே கேக்குறாங்க. பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிறீங்க. நான் தான் மேடம் ஆனந்த். என்ன விஷயம் சொல்லுங்க. முதல் மனைவி உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? பதில் சொல்லுங்க மிஸ்டர். உங்க முதல் மனைவி பர்மிஷன் இல்லாம 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக கேக்குறீங்க? உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸ்டேஷனுக்கு வாங்க. அவரை கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? கார்த்தி, நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தம்பினா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? இந்த விஷயத்துல கம்ப்ளைண்ட் பண்ண முழு உரிமை இருக்க ஆளு மீனாட்சி மட்டும்தான். மீனாட்சி கம்ப்ளைண்ட் பண்ணட்டும், நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆமா, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மேடம், நான் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க மேடம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கம்பி என்னாதான் புத்தி வரும். அவரை போய் கூட்டிட்டு வாங்க. எஸ் மேடம். வாங்க. ஆனந்த், ஆனந்த், மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம், அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவரை கல்யாணம் பண்ண. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை விட்டுடுங்க மேடம், ப்ளீஸ். உங்க மேல கம்ப்ளைண்ட் இல்ல, நீ தள்ளி போம்மா. யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுவோம்.
ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கிறத மறைச்சு உன்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கு ஒரு கேஸை போட்டு டபுள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஐயோ மேடம், இல்ல மேடம், இவர் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேலதான் தப்பு. ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை விட்டுருங்க மேடம். என் கடமை செய்ய விடுமா. உனக்கு ஏதாவது சொல்லணும்னா ஸ்டேஷனுக்கு வா, இல்லனா கோர்ட்டுக்கு வா. கூட்டிட்டு வாங்க. தியா, நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி, கார்த்தி இருக்கிற தைரியத்துல தானே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த? சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்ட. இதோட விளைவு பெருசா இருக்கும். ஆனந்த், தியா, எனக்கு எதுவும் ஆகாது, நீ ஜாக்கிரதையா இரு. நான் வெளியே வந்துருவேன். போங்க. ஆனந்த், நீங்க தான் தாலியே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன உன்னை இன்னும் இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்கங்கிற தைரியத்துல பேசுறியா? அக்கா, நீங்க இவ கூட எல்லாம் பேசிக்கிட்டு உங்க தகுதி நீங்க குறைச்சுக்காதீங்க. உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? ஒருவேளை உன் புருஷன் கூட நீ ஒழுங்கா இருந்து, அப்ப உன் புருஷன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னா நீ பாத்துட்டு பேசாம இருப்பியா? அதெல்லாம் பேசாம இருப்பாங்க தீபா. இவங்கெல்லாம் புடவைய மாத்துற மாதிரி புருஷனை மாத்துறவங்க தானே. தப்பா பேசாதீங்க. நான் ஒன்னும் தப்பா பேசல, நீ நடந்துக்கிட்டதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களை பத்தி முழுசா தெரியாம என் அண்ணன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். நீங்க அவனை உண்மையா லவ் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். நீங்க சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு என் அண்ணனுக்கு நான் புரிய வைப்பேன். தப்பா பேசாதீங்க. நானும் அவரும் உண்மையா லவ் பண்ணோம். அந்த உண்மையான காதல் தான் எங்களை சேர்த்து வச்சிருக்கு. மற்றபடி சொத்து மேல எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. உண்மை என்னன்னு ப்ரூவ் பண்ணி உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.